السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் மற்றாத பெருங்கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை தூங்குகிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனுக்கு பல குணங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தருகின்றான். ஒரே மனிதன்தான் பல குணங்கள் கொண்டவனாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். அதில் ஒரே மனிதனில் பல குணங்கள் நம்ம எப்படி நமக்குள்ளேயே பார்ப்போம். சில நேரங்களில் பொறுமையாக இருப்போம், சில சமயங்களில் அதிகம் கோபம் கொள்ளக்கூடியவராக இருப்போம், சில சமயங்களில் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்வோம், சில சமயங்களில் ஆணவத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய குணம் இருக்குது, பெருமை அடிக்கக்கூடிய குணம் இருக்குது, தற்பெருமை கொள்ளக்கூடிய குணம் இருக்குது. அதுலேயும் பல கிளைகளாக பிரிந்து ஒரு மனிதனுக்குள் பல குணங்களை அல்லாஹ் உள்ளடக்கியவனாக படைத்திருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல குணங்களும் தீய குணங்களும் இரண்டும் சேர்ந்தவனாக மனிதன் வாழ்வதை நம்மால் பார்க்க முடியுது. ஏனென்றால் மனிதன் தவறு செய்யக்கூடியவன், தவறிலிருந்து திருந்தி வாழ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வாய்ப்புகளை பிரார்த்தனை மூலியமாக தருகின்றான் இல்லையா? அப்போ முதலில் நாம் நம்ம கிட்ட இருக்க அந்த தீய குணத்தை அகற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். என்றால் மனிதன் மறக்கக்கூடியவன், தன்னுடைய இயல்பு என்று நினைத்து கொண்டு பல தீய குணங்களை மனசுக்குள் ஏந்தியவனாக நம்மெல்லாம் வாழ்ந்து வருகின்றோம். இது தீய குணம், இந்த குணம் வந்துவிடக்கூடாது என்பது கூட சில பேருக்கு தெரியாமல் வாழக்கூடிய மனிதர்களை நம்மால் காண முடிகின்றது. அப்பேற்பட்ட குணமான ஒரு தீய குணம் அந்த பெருமை, தற்பெருமை, முகஸ்துதி என்கிற ஒரு குணத்தை பற்றி இன்று சில செய்திகளை அறிந்து கொள்வோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதலில் இவர் ஏகத்துவவாதியை தூக்கி நரகத்தில் வீசுகின்றான். நம்மளை மாதிரி ஆத்தாங்கரமா பள்ளியாசலுக்கு போனவரோ, தகுடு கட்டியவனோ, தாயத்து கட்டியவனோ கிடையாது, விபச்சாரம் பண்ணுறவனோ கிடையாது, வட்டி வாங்குவனோ கிடையாது, நம்மளை மாதிரி எந்த ஒரு தன்மையும் அவங்கிட்ட கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்வதை கேட்டு நடந்த ஒரு ஏகத்துவவாதி, வானவர்களுடைய கூட்டத்திற்கு அந்த மலக்குமார்களுக்கெல்லாம் பாடம் சொல்லக்கூடிய அளவுக்கு திறமையான ஒரு ஏகத்துவவாதி, அந்த ஏகத்துவவாதியை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் வீசுகின்றான். அவனிடம் ஒரு குணம் வந்ததனால். அந்த ஏகத்துவவாதியிடம் என்ன குணம் வந்தது? அந்த ஏகத்துவவாதி யார் தெரியுமா? ஷைத்தான், இப்லீஸ். ஏன்னா இப்லீஸ் நம்மள மாதிரி கிடையாதுல்ல. நம்மளை மாதிரி ஆத்தாகரமா பள்ளியாசலுக்கு போனது, தாயத்து கிட்டினது, நம்மளை மாதிரி தவறு செய்யக்கூடியவது, இணை வைச்சவனோ எந்த இதுவும் கிடையாது அவன்கிட்ட. அவன் அல்லாஹ் சொல்வதை செய்து கேட்டு நடந்து கொண்டிருந்தவன், வானவர்கள் கூட்டத்தோடு இருந்தவன். அல்லாஹுடைய கண்காணிப்பில் இருந்த அந்த இப்லீஸ் என்ன செய்யறான்? அல்லாஹ் நம்முடைய தந்தை ஆதம் நபி இருக்காங்கல்ல, அந்த ஆதம் என்கிற மனிதரை கருப்பு களிமண்ணால் படைத்தோம் என்கிறானே, அந்த மண்ணால் படைக்கப்பட்ட நம்முடைய தந்தையை படைத்து விட்டு, தன் கையினால் படைத்து விட்டு, நான் அழகாக படைத்த இந்த மனிதனுக்கு
அனைவரும் மரியாதை செலுத்துங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அங்கிருந்த மலக்குமார்கள் அனைவரும் அடிபணிந்தார்கள், மரியாதை செலுத்தினார்கள். ஆனால் ஷைத்தான் மட்டும் மறுத்து அடிபணிய மறுத்தான். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், எதுப்பா உன்னை மறுத்தது? நான் படைத்த படைப்புக்கு நான் சொல்வதை கேட்கணும்ல, நீ ஏன் மறுக்கிற? எல்லாரும் அடிபணிகிறார்கள், நீ மட்டும் ஏன் மறுக்கிற அப்படின்னு கேட்டவன ஷைத்தான் நியாயமா பேசுறான். நம்ம பேசுவோம்ல, நம்ம நியாயப்படுத்துவோம்லங்க, தவற கூட மனுஷன் நம்ம பேசுற மாதிரியே இந்த விஷயத்துல பெருமை வந்துடுது அவன்கிட்ட. என்ன பெருமை? எதற்கு நான் மறுத்தேன் தெரியுமா? அல்லாஹ், நீ என்ன நெருப்புல படைச்சிருக்க, அவர் கருப்பு களிமண்ணால் படைத்த அந்த மண்ணினால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனை என்ன வணங்க சொல்ற, அடிபணிய சொல்ற, அவருக்கு மரியாதை செலுத்த சொல்றியா? நீ நான் உயர்ந்த படைப்பு இல்லையா? மேலோங்கி எரியக்கூடிய தீ இல்லையா? அந்த நெருப்பினால் படைக்கப்பட்ட படைப்பு நான், அதனால் நான் செய்ய மாட்டேன். அந்த மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதர் எனக்கு கீழே. இப்ப மனிதர்களை பார்க்கிறோம்ல, காசு பணம் வந்துருச்சுன்னா நம்ம தான் அப்படிதான், யார்கிட்ட சலாம் சொல்லணுமோ அவங்ககிட்ட தான் சலாம் சொல்லுவாங்க, யாருக்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட தான் பேசுவாங்க. 4 பேர் பார்த்தா பொருளாதாரத்தை அள்ளி வீசணுமோ பார்க்குற ஆள்கிட்ட பொருளாதாரத்தை கொடுப்பாங்க. நம்மளை பற்றி பேசணுன்றக்கா பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படியே உசந்தவர்களாக நினைக்கிறாங்களே. பொருளாதாரம், பதவி அனைத்தும் வந்தவுடனே மனிதன் மாறுறானே, அந்த குணம் வருது. அந்த குணம் முதலில் அந்த ஏகத்துவவாதியான சைத்தானுக்கு தான் வருது. வந்தவுடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குணம் வந்ததற்காக நரகத்தில் தூக்கி வீசுகின்றான். ரொம்ப கோபம் கொள்றான். அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு குணம் பிடிக்காது, அது இது மோசமான குணம். முகஸ்துதிங்கிறோம்ல, அதுவும் இதில் அடங்கும். அதாவது இணை வைப்புக்கு நிகரான ஒரு பாவம் என்றால் பிறர் பார்ப்பதற்காக, பிறர் புகழ்வதற்காக, பிறருக்காக செய்யக்கூடியது, பார்ப்பதற்காக செய்யக்கூடியது. அப்படியே அவர் பார்த்து நம்மளை பொறுமையாக பேசணும், அவர் பார்த்து நம்மளை புகழணும், இதற்காக செய்கிறீங்களே, இது சிறிய இணை வைப்பு என்று நபிகளார் நமக்கு பாடம் நடத்துகிறாங்க சஹாபா பெருமக்களுக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான குணம் இந்த குணமாக இருக்கின்றது. இந்த குணம் ஷைத்தானுக்கு வந்ததினால் என்ன செய்யணும்? அல்லாஹ் நம்மளமா அதிகமான தவறு செய்யக்கூடியவன் கிடையாது. அந்த ஒரே ஒரு குணம், கெட்ட குணம் வந்ததோடைய விளைவு தூக்கி நரகத்தில் வீசப்பட்டவனாக ஆகிவிட்டான். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் கடுமையாக கோபம் கொள்றான் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுறான். அல் இஸ்ஸு இஸாருஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் இஸ்ஸு இஸாருஹு வல் கிப்ரியா ரிதாஉ ஃபமன் யுனாதியுனி அதப். இந்த குணம் இருக்குல்ல, கண்ணியம், அல்லாஹ்வுடைய கீழாடை. பெருமை இருக்குதுல, அது அல்லாஹ்வுடைய மேலாடை. சொல்ல பாடம் நடத்துறாங்க. அப்ப இந்த கண்ணியமும், நம்ம அப்படியே காசு பணம் வந்தோம்னா கண்ணியம் ஆயிட்டோம், நம்ம ஒரு பதவிக்கு வந்தோம்னா கண்ணியம் எதிர்பார்க்கிறல, இது தவறான குணம். இது யாருக்கு சொந்தம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சட்டையையும் மேலாடையும் கீழாடையும் ஆசைப்படுறப்பா, அல்லாஹ்வுடைய ஆடைக்கு ஆசைப்பட்டா விட்டுருவானா? அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் இஸ்ஸு இஸாருஹு வல் கிப்ரியா ஃபமன் யுனாதியுனி அதப். அதாவது இந்த குணம் வந்துருச்சுன்னா இந்த இரண்டிலும் எவன் போட்டி போடுறானோ, அந்த பெருமையிலையும் அந்த ஆணவத்திலையும், அந்த கண்ணியம் ஆணவம் அப்படி வருதுல மேலவங்குதுல, இதுல யாரெல்லாம் போட்டி போடுகின்றார்களோ அவர்களை நரகத்தில் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்ல அல்லாஹ். நரகத்தில் போட்டு வதைத்து விடுவேன். அப்படியே வதைக்கிறதுனா புரியுதாங்க? அல்லாஹ் கடுமையா பேசுறான், கடுமையான சொல்லப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்தில் போட்டு வதைத்து விடுவான்பா இந்த குணத்துக்கு சொந்தக்காரனாயிராங்க. எப்படி? அதாவது நரகத்தில் தூக்கி போறதுக்கும் அப்படியே பார்த்தோம்ல செய்தியில, அடிச்சு அப்படியே உடம்பு இல்லாமல் ரணரமா வெளுத்து மரணிச்சிட்டான் அந்த பையன். அவனுக்கு எல்லாரும் குறைவு கொடுக்குறாங்கல்ல, கவலைப்படுறாங்கல்ல, எப்படி வதை செஞ்சு மரணிக்கிறான். அதே மாதிரி அப்படியே தீயில கொளுத்தி அடிச்சு அப்படியே ஒரு வதை செய்து அந்த அளவுக்கு துன்புறுத்தலோடு அந்த நரகத்தில் வதைக்கப்படுவாங்க. யாரு? இந்த பெருமை கொண்டவர்கள்.
அந்த என்னுடைய ஆணவம் இருக்குல்ல, அந்த ஆணவம், அகம்பாவம், அந்த கண்ணியம், இதெல்லாம் ஆசைப்படுறான்ல, அந்த பெருமை மேலோங்குதுல, இவனெல்லாம் என்ன தண்டனை என்றால் நரகத்தில் போட்டு சித்திரவதை வதைத்து விடுவேன் என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கின்றான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இன்னைக்கு? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம இயல்பு நினைக்கிறவங்க ஒரு பொருளாதாரம் கொடுத்தா கூட பிறருக்கு தெரியணும்னு கொடுக்குறான்ல, இந்த நன்மையும் கிடையாது. பெருமை, பிறர் பார்க்கணும், பேசணும், எல்லாம் அவங்களே பார்த்துட்டாங்க பேசிட்டாங்கன்னு கூலி இங்கேயே கிடைச்சது. ஒருத்தர் தெரிஞ்சதை பிறருக்கு சொல்லித்தரான்ல, இங்கேயே பார்த்துட்ட பேசிட்ட போய்கிட்டே இரு. அப்படியே நாங்கள் அப்படியே கூட்டத்தை கூட்டிட்டோம், பெரிய ஜமாத்தா இயங்குறோம் அப்படின்ற பெருமை யாருக்கு வந்துடக்கூடாது, அப்படின்ற ஆணவம் வந்துடக்கூடாது, அந்த அகம்பாவமோ அப்படியே நெஞ்சு தூக்குறதோ மேலோங்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் எல்லா நேரத்திலும் சஹாபா பெருமக்களுக்கு பாடம் நடத்தினார்கள். நமக்கும் அறிவுரை சொல்ல இருக்கிறார்கள். எதுக்கு இந்த அளவுக்கு கடுமையான அந்த ஷைத்தாண்ட ஒரே ஒரு பண்பு வந்ததற்காக தூக்கி அல்லாஹ் நரகத்தில் வீசினான்னு தெரியுதா? அந்த அளவுக்கு கடுமையான இந்த பண்பு குர்ஆன்ல சொல்லும்போது அல்லாஹ் இப்படி சொல்றான், வஇது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். காஃபிர் ஆயிட்டாங்க அல்லாஹ். எந்த அளவுக்கு என்றால் அவன் அப்படியே மறுப்பவனாக ஆகிட்டான். அல்லாஹ்வுடைய பெருமை வந்துருச்சுன்னா அல்லாஹ்வை மறுப்பு காஃபிருக்கு சமமானவன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அந்த அளவுக்கு ஒரு கடுமையாக இந்த குர்ஆன்ல இந்த வசனம் படித்தவங்களுக்கெல்லாம் அறியும், தெரிஞ்சும். அந்த அளவுக்கு இந்த பெருமை குறித்து அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன மாதிரி அந்த வதைத்திருவேங்கிறான்ல, அது அல்லாஹ் கண்ணு முன்னாடி நிறைய சம்பவங்களை குர்ஆன்ல பேசுறானா இல்லையா? பார்க்குறோம்ல, எவ்வளோ சம்பவங்கள் பார்க்குறோம். காரூன் என்கிற மனிதர், மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஒரு செல்வந்தனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆன்ல. அந்த காரூன் என்கிற மனிதன் என்ன செஞ்சா தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டது தெரியுமா? இன்னைக்கு அப்படியே ஒரு காரு, ஒரு வீடு கட்டி நல்ல ட்ரெஸ் போட்டால் நமக்கெல்லாம் அப்படி மேலே ஓங்குதுங்க. நல்ல ஆடை உடுத்திய உடனே மேலே ஓங்குது, மேலே ஏறும்போது மேலே ஓங்குது, கீழே இருக்கவனை பார்க்கும்போது ஒரு மாதிரியா தெரியுது. மனுஷனோட இயல்பு இதுதான். இயல்பாகவே பெருமை வருது. நம்மளாம் இயல்பு நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதுவும் பெருமை தான். அதுக்கு இந்த மனிதன் ஒரு உதாரணம். இந்த காரூன் என்கிற மனிதன் ஒரு உதாரணம். எப்பேற்பட்ட தண்டனை தெரியுமா அவனுக்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருளாதாரத்தை எப்படி கொடுக்குறான் என்றால், அவனுடைய பொருளாதாரத்தை ஃபுல்லாக ஒரு இடத்துல அடைச்சி, ஒரு பெருங்கொண்ட குடவுனில் அடைச்சி, அந்த கஜானா, அந்த குடவுனுடைய சாவி இருக்குல்ல, கருவூலங்கள் சாவி, அந்த சாவிகளை சுமந்து செல்வதற்கு வலிமை மிக்க கூட்டம் வேணும் அல்லாஹ் சொல்றான். அந்த காரூனுக்கு எப்படி பொருளாதாரத்தை கொடுத்தோம்? வலிமை மிக்க கூட்டம் வேணும். அந்த அளவுக்கு அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தோம். அந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு பக்கம் அந்த பொருளாதாரம் வந்தவுடனே ஒரு மக்கள் பார்க்குறாங்க, நம்ம பார்ப்போம்ல, காசு பணம் வந்தவுடனே நம்மளும் இந்த ஒரு பெரிய காரை வாங்கன்றோம். நம்மகிட்ட இல்லை, சரி இன்னைக்கு சைக்கிளில் போகிறோம், நாளைக்கு இந்த காரை வாங்குறோம்டா பேசுவோம்ல. அதே மாதிரி ஒரு கூட்டம் பேசுது, நம்மளும் இந்த மாதிரி பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சிந்திக்கிற மாதிரி அந்த ஒரு மக்கள் சிந்திக்கிறார்கள். நம்மளும் இந்த அளவுக்கு பெரிய ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், பணம் சம்பாதிக்கணும், காரணமாய் செல்வந்தன் ஆகணும் அப்படின்னு சொல்லி புகழக்கூடிய மக்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவனுடைய தவறுகளை சுட்டி காட்டி, நீ அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோ, அல்லாஹ்வை மறந்து வாழாத, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் அழிப்பு பணி செய்யுது, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையை செலவழி, இல்லாதவனுக்கு கொடு, உனக்கு அல்லாஹ் கொடுத்ததே பிறருக்கு நீ உதவி செய்வன் கொடுத்துருக்கான் அல்லாஹ், நீ பிறருக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்டம் பேசிக்குது, சொல்லுது. சொன்ன உடனே என்னது, அல்லாஹ் எடுத்தது வந்துச்சு, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது, நான் இந்த பொருளாதாரத்தெல்லாம் வாரி வழங்கணும்னு சொல்றீங்களா? இந்த பொருளாதாரம் எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த பொருளாதாரம் என்னுடைய திறமை, என்னுடைய அறிவு இருக்குல்ல, என்னுடைய அறிவினால் வந்த பொருளாதாரம், நான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த அறிவினால் சம்பாதிச்சேன் இப்படியே சொல்றான். எப்பேற்பட்ட பெருமை தெரியுதா? ரப்புக்கும் அல்லாஹ் அனைத்தும், அதாவது ஹாதாமின் ஃபதுலி ரப்பி, அதாவது சுலைமான் நபிக்கு அல்லாஹ் எறும்புகிட்ட கூட பேசக்கூடிய பாக்கியம், உலகத்தில் அனைத்தும் கட்டுப்படக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் அல்லாஹ். அவங்களே என்ன சொன்னாங்க? ஹாதாமின் ஃபதுலி, என்னுடைய இறைவனிடத்தை அருட்கொடைன்னு சொன்னாங்க.
ஆனால் இவன் பொருளாதாரம் கிடைச்ச உடனே அப்படியே மாற்றி பேசுகிறான். இது என்னுடைய வலிமை, என்னுடைய திறமையில் வந்துச்சு, என்னுடைய திறமையினால் வந்ததுப்பா, இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சுங்கிறீங்களா? இது என்னுடைய திறமையினால் சம்பாதித்து உழைத்து இந்த பொருளாதாரத்தை நீட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை வருது. பெருமை வந்தவுடனே அந்த மக்கள் பார்க்கும்போது அவன் பெருமை அடித்ததற்காக நாம் அவனை அந்த வீடோடு மாளிகையோடு பொருளாதாரம் அப்படி அனைத்தும் அப்படி ஜோதியா வாழ்றான், அப்படியே மண்ணுக்குள் புதைய செய்தோம். அவனை காப்பாற்ற யாருனாலையும் முடியல. அல்லாஹ் சொல்றான், யாருனாலையும் முடியல. எப்பேற்பட்ட பாடம் நமக்கு இந்த சம்பவத்தில் இருக்கு தெரியுமாங்க? அவ்வளவு படிப்பினை இருக்கு இந்த சம்பவத்தில். ஒரு பக்கம் அழைப்பு பணி செய்யறாங்க, ஒரு பக்கம் அவன மாதிரி ஆவணும், ஒரு பக்கம் ஆசைப்படுறான், ஒரு பக்கம் அல்லாவே கொடுக்கல என்று பெருமை அடிக்கிறான். அந்த பெருமை அடித்தவருடைய விளைவு அல்லாஹ் வதைப்பேன் என்றானே, அந்த அதாபு அவனுக்கு அல்லாஹ் கண்ணு முன்னால் இந்த உலகத்திலேயே அடித்து புதைக்க செய்தான் மண்ணுக்குள். பார்க்குறோம்ல, நம்ம வாழ்கிற காலத்திலேயே எத்தனையோ சகோதரர்களை பார்த்துருக்கோம்ல, பணங்காசு இருக்குன்னு ஆடுறாங்கன்னு நம்ம பேசுவோம், நாளைக்கு அவனுடைய நிலையே தலைகீழ இருக்கும். ஓவர் ஆடிட்டாங்க, காசு இருக்குன்னு ஒரு அடக்கம் வேணாமா, ஒரு தன்னடக்கம் வேணாமா, ஒரு பொருளாதாரம் இருக்குன்னு அவனுக்கு ஒரு இது வேணாமா, ஒரு திறமை இருக்குன்னு இப்படி இது வேணாமா அது வேணாமா பேசுவோம்ல. நமக்கிட்ட இயல்பாகவே பெருமை வருது இல்லைங்க. நான் இல்லாமல் இந்த நிர்வாகம் நடந்துருமா? சில பேருக்கு பெருமை வருது இல்லை. நான் இல்லாமல் இந்த வண்டியை அவனா ஓட்டிடுவானா? நான் இல்லைனா இந்த வீடு குடும்பம் நடந்துருமா? நம்மக்கிட்ட இயல்பாகவே வருதுங்க இந்த பெருமை. சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் இதையும் எச்சரித்தார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருமை வருதுல, மேலோங்குதுல, அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கள், கடுகளவு எவனிடம் கடுகின் நுனியளவு, கடுகின் நுனியளவு யாரிடம் பெருமை இருக்குதோ அவன் நரகத்துக்கு செல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். கடுகின் நுண்ணூறு ஹதீஸ்ல கடுகின் நுனியளவு யாரிடம் ஈமான் இருக்குதோ, இறையச்சம் இருக்குதோ சொர்க்கத்துக்கு சொல்லுவான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று சொன்னாங்க. இன்னொரு பக்கம் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? கடுகின் நுனியளவு யாரிடம் இந்த பெருமை வந்துருச்சோ, இந்த ஆணவம் வந்துருச்சோ, அந்த முகஸ்துதி பார்ப்பதற்காக அப்பதுக்கு எதுக்குன்னு என்ற ஆணவம் அகம்பா வந்துருச்சோ, அவர் என்ன செய்வான்? அல்லாஹ் நரகத்திற்கு சொந்தக்காரன் ஆயிடுவான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரித்தார்கள் என்றால் இந்த பெருமை என்கிற குணம் எவ்வளவு ஒரு தீய குணம் நமக்கு விளங்குதா? இதில் நிறைய படிப்பினைகள் இருக்குது இவருடைய சம்பவத்தில். நம்ம இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாதம் ஒரு புனிதமான மாதம், நமக்கெல்லாம் தெரியும். இந்த மாதத்தில் நாளையும் நாளை மற்ற நாள் 2 நோன்பு நோக்கிறோமே, அந்த நோன்புக்கும் இந்த பெருமை அடித்தவனுடைய வாழ்விற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்? காரூன் அந்த காலத்திலேயே வாழ்ந்தோம்னா ஃபிரௌன் என்கிற அரசன், அந்த மூசா நபி காலத்தில் தான் இந்த 2 மனிதர்களை பற்றி பேசப்படுது. இந்த மாதத்திற்கு இந்த நேரத்துக்கு சரியான செய்தி இந்த செய்தி. அந்த ஃபிரௌன் என்கிற அந்த கொடுங்கோல் ஆட்சியாளன் அரசன் இருக்கான்ல, என்ன சொன்னா? ரப்புக்குமுல் ஆலா, நான் கடவுளுக்கெல்லாம் மேல் கடவுளுப்பா, நான் காலை அப்படியே ஆறு மேல வச்சுக்கிட்டு என் கீழே காலுக்கு கீழே ஆறு ஓடுது தெரியுதா? என்னுடைய பொருளாதாரம் தெரியுதா? பல பேர்களை கொன்று குமிப்பேன் தெரியுதா? அப்படியே ஒவ்வொரு தருணத்திலையும் பெருமை அடித்தான். மூசா நபியை எதிர்த்தான், ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று மடிய செய்தான். அந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஃபிரௌன் ஆட்சியாளன். அப்பேற்பட்ட அந்த ஆட்சியாளன் மூசா நபி சொன்ன சத்தியத்தை மறுத்தவன், அசத்தியம் அழிந்தே தீரும் என்பதை அந்த ஆஷுராவுடைய தினமாகிய அந்த 10வது தினம் முஹர்ரம் 10 நடக்குது சம்பவம். எப்படிப்பட்ட சம்பவம்? அந்த பெருமை அடித்து ஆணவம் கொண்ட அந்த ஃபிரௌனுக்கு எவ்வளோ பெரிய இழிவு அல்லாஹ் தந்தா தெரியுமா? அப்படியே கடலை வகுந்து அல்லாஹ் அப்படியே மூசா நபி அனைத்து மக்களையும் காப்பாற்றி அந்த அநியாயம் செய்து பெருமை அடித்தவனை கடலில் மூழ்கடித்த நாளாகிய நாள்தான் இந்த ஆஷுராவுடைய நாள். அதற்கு தான் என்ன செய்யறோம் நம்மளாம்? அந்த நாள் மூசா நபி காப்பாற்றப்பட்டாங்க, நோன்பு நோக்கிறோம். அந்த அந்த கடலில் மூழ்கப்பட்டவரை காரணம் என்ன? தலைக்கு மேல் பெருமை, கடவுளுக்கெல்லாம் மேல் கடவுள் என்கிறான். அந்த அளவுக்கு பெருமை அடித்தான்.
அல்லாஹ் மனிதர்களை பற்றி பேசுகிறான். ஒரு சமூகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான். ஒரு சமூகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆது சமூகம். இந்த சமூகத்தை எப்படிப்பட்ட அந்த சமூகம் என்றால், தன் விரல்களால் மலைகளை குடைந்து வாழ்ந்தார்கள். நம்மளாம் இன்னைக்கு ஒரு பெரிய பாறையை உடைக்கணும்னா கெமிக்கலு, பெரிய பெரிய வெடியை வச்சு இந்த குவாரிகளில் வெடித்து சிதறி பல ஆண்டுகள் அதை அடித்து உடைத்து பெரிய பெரிய இயந்திரங்களை உடைத்து தோண்டி எடுக்கக்கூடிய நிலை. ஆனால் அன்னைக்கு அந்த மனிதர்கள் எப்படி அல்லாஹ் திறமையை கொடுத்ததுன்னா, தன் விரல்களால் மலைகளை குடைந்து வாழ்ந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆன்ல. அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு? விரல்களால் மலைகளை குடைந்து அப்படியே வீடு அமைச்சு வாழ்வாங்க. அந்த அளவுக்கு திறமை. நம்ம இன்னைக்கு ஒரு ஆணி அடிச்சுன்னு கையில் அடித்தோம்னா கை பொத்து போயிடும். ஒரே ஒரு முள்ளு குத்தினால் பீத்துக்கிட்டு ரத்தம் அடிக்கும் அளவு பலகீனமான மனிதர்கள் நம்ம. ஆனால் அவன் எப்படி இருந்தா, பாறையை கூட குடைஞ்சு வாழ்றானா, கைகளால் விரல்களால் குடைந்து வாழ்றானா, அந்த அளவுக்கு அல்லாஹ் வலிமையை கொடுத்துருக்கான். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுத்து பெருமையடிச்சாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தேவையில்லை, நாங்கள் எவ்வளவு வலிமை மிக்கவர்கள் தெரியுமா அப்படின்ற பெருமை. அவன் எப்படி பொருளாதாரத்தை காட்டி ஒரு பெருமை அடித்தான் காரூனு. ஃபிரௌன் பதவி, அந்தஸ்து, பொருளாதாரம், ஆட்சியாளன் என்கிற ஒரு அகம்பாவம் கொண்டு பெருமை எடுத்து அல்லாஹ் வதைத்தான். கடலுக்குள் புதைந்து இழிவுக்கு உண்டாக்குனான். இவன் என்ன செய்யறான்? என்னுடைய வலிமை, திறமை மிக்கவனா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அகம்பாவம் வந்த உடனே அல்லாஹ் ஒன்றும் செய்யலை. பாறையெல்லாம் கவுத்தி அல்லாஹ் மரணிக்க செய்யலை. நம் வாழக்கூடிய நாட்களில் இந்த காற்று வருது இல்லைங்க, ஆக்சிஜன், அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துட்டோம்னா மலற்று காற்று ஆயிரும். ஆக்சிஜன் இருக்கனால தான் சுவாசிக்கிறோம், அதை வெளியே விடுறோம். இப்படி சுவாசித்து வெளியக்கூடிய இந்த காற்று இருக்குல்ல, அந்த ஆக்சிஜன் இல்லாமல் வெறும் காற்று ஆச்சுன்னா மலற்று காற்று ஆயிரும். அந்த மலற்று காற்றை அனுப்பி சுக்கு சுக்காக சதறடித்தோம்ங்கிறான் அல்லாஹ். கண்ணு முன்னாடி அல்லாஹ் அப்படி இந்த குர்ஆன் வசனத்தை படிக்கிறோம்லங்க, எதுக்கு இது? நீ மலையை குடிந்து வாழ்ந்தாலும் ஒரு காற்றினால் உன்னை அழிப்பேன், உன்னை சிதறடிப்பேன் என்கிற அல்லாஹ் அந்த இடத்துல அவனுடைய வல்லமையை பறைசாட்டினான். எப்பேற்பட்ட இழிவெல்லாம் எதற்கு? பொருளாதாரத்திற்கு. பொருளாதாரம் வந்துருச்சுன்னு பெருமடிச்சவனுக்கு, ஆட்சி வந்துருச்சுன்னு பெருமடிச்சவனுக்கு என்னுடைய திறமை, வலிமை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான் வந்தது என்றதை உணராமல் பெருமையடித்து என்னுடைய திறமை என்னுடைய இயல்பு என்று சொன்னவனுக்கெல்லாம் அல்லாஹ் நரகத்தில் போட்டு வதைத்து முதல் ஏகத்துவவாதியில் இருந்து இறுதியாக இந்த மனிதர் வரையும் நம்ம பார்க்குறோம்ல, அந்த ஆதி சமூகம் வரையும் அறிந்திருக்கோம். நம்முடைய வாழ்கிற காலத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி போய் பாருங்களேன், டைட்டானிக்னு ஒரு கப்பல் கிளம்பிச்சு. அந்த கப்பல் கடலில் மூழ்கடிக்கப்பட்டுச்சுன்னு நம்ம வரலாறு படிச்சிருப்போம், வரலாறு படித்தவங்களாம் தெரியும். அந்த லார்ட் பெர்ரி அந்த கப்பலை கண்டுபிடிச்சி கண்ணு முன்னாடி எல்லாம் காட்டுறாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது, பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும். இப்போயும் நம்ம என்ன செய்தி ஆவணங்கள்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் முன்னாடி நடந்தது, குர்ஆனில் படிக்கிறோம். இது கண்ணு முன்னாடி அல்லாஹ் பல பேரை நம்ம பார்த்துருந்தாலும் இதை ஒரு பெரிய செய்தியாக அல்லாஹ் காட்டினால ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. வலிமை மிக்க கப்பல், 2000 பேருக்கு மேலே பயணிக்கலாம், ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் அனைத்தும் இருக்கு, அனைத்து அனாச்சாரம் நிறைந்த கப்பல் தான், அவ்வளோ பேர் பயணிக்கலாம், அவ்வளோ வலிமையான கப்பல். இங்கேருந்து கிளம்பி ஏதோ ஒரு இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது. செல்ல இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த கப்பலுடைய வலிமை எப்படி இருக்குன்னு ஒரு ஜெர்னலிஸ்ட் பேட்டி எடுக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இந்த கப்பலுடைய வலிமை எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? இந்த கப்பலை கண்டுபிடிச்சவர் சொல்றாரு, இந்த கப்பலுடைய வலிமை கடவுளே வந்தாலும் கவுக்க முடியாது, அந்த அளவுக்கு வலிமையா நான் கட்டியிருக்கேன், இந்த கப்பலை உருவாக்கியிருக்கேன் அப்படின்ற மதமை பெருமை வருது. பெருமை மதமை வந்த உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிளம்பி 2-3 தினங்கள்லேயே அந்த கப்பல் கடலில் நடுக்கடலில் பிளந்து 2ஆக புதைய செய்தான். கண்ணு முன்னாடி பார்த்தோம் செய்திகளில். இன்னைக்கும் அந்த பாகங்களை பார்க்க போய் மரணிச்சவங்களை பார்க்குறோம். இந்த கப்பல் உள்ள கடலில் இருக்கிறத காட்டுறான். அப்போ கண்ணு முன்னாடி அல்லாஹ் சொன்னதை பறைசாற்றுறான். நான் சிதைத்து விடுவேன், வதைத்து விடுவேன் என்கிறத அல்லாஹ் எச்சரிக்கின்றான். யாராக இருந்தாலும் இந்த ஆணவம், பெருமை எந்த ரூபத்தில் உங்களிடம் வந்தாலும் இது உங்களுடைய, இது என்னுடைய பண்பு, இது என்னுடைய ஆடை, அதனால் இதில் யாரும் போட்டி போடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்கிறார்கள். அதனால் எந்த தருணத்திலும்
எந்த ஒரு திறமை வந்தாலும், எந்த ஒரு பொருளாதாரம் வந்தாலும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எதை நம்ம செய்ய முடியும் அவருக்கு முடியாதுன்னு நினைச்சாலும் எதிலையுமே பெருமை இல்லாமல் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இந்த தர்மம் செய்தேன், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இந்த நன்மையை செய்தேன், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இந்த நோன்பு நோற்றேன், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இது அனைத்து அமல்களையும் நாம் அமைத்து கொண்டேன், என்னுடைய செயல்களை அமைத்து கொண்டேன். அப்பேற்பட்ட நல்மக்களாக மாறி அந்த கொடிய அந்த விஷத்தன்மை உள்ள அந்த தற்பெருமை, பெருமை, அகமாவம், ஆணவத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் காக்க வேண்டும் என்று கூறியவனாக என் முதல் ஒரு எழு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பெருமை சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் புரட்டி பாருங்க, பல வசனங்களில் அல்லாஹ் பேசுகிறான். பல வசனங்கள், ஒரு வசனம் ரெண்டு வசனம் இல்லை, நிறைய வசனங்களில் அல்லாஹ், ஹதீஸ்களில் இன்று நிறைய இது சம்பந்தமான செய்திகள் வருது. எல்லாரும் எப்படியும் 10,000 ரூபாய்க்கு மேலே தான் ஃபோன் வச்சுருக்கோம், எல்லார் கையிலையும் காஸ்ட்லியான ஃபோன் வச்சுருக்கோம். தட்டி பாருங்கள், பெருமைனா என்ன, ஏன் வரக்கூடாது, எதனால் வருது நமக்கு பெருமை, எப்படி இந்த பெருமையிலேருந்து வெளியே வர்றது என்று நிறைய பாடங்கள் இருக்குது. இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே சில செய்திகள்லாம் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான அறிவை கொடுத்துருக்கிறான், திறமையை கொடுத்துருக்கிறான். நாம் படித்ததை பின்பற்றி பிறருக்கு சொல்லக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அல்லாஹ் 3 பேரை நரகத்தில் வீசணும்னு சொல்கிறான். 3 பேர், அது நமக்கு அதிகமான தெரிஞ்ச செய்தி. இது 3 பேர். அதில் முதல்ல அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்த ஷஹீதானவர். அவங்கள கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிப்பான். முதல்ல ஒரு மனிதரை கூப்பிட்டு விசாரிக்கிறான். அப்பா, நீ எதுக்கு உயிர் தியாகம் செய்த, என்ன காரணம்? அவர் சொல்லுவாராம், இறைவா, நீ எப்படி உனக்காக உன்னுடைய பாதையில் நான் போர் புரிந்து மரணிச்சேன் சொல்லுவாராம். அல்லாஹ் சொல்லுவானா, பொய் சொல்லாத. இது பெரிய செய்தி, சுருக்கமாக சொல்ல முடியும், டைம் கம்மியாக இருக்குது. பொய் சொல்லாத, நீ எதற்காக போரில் கலந்து உயிர் தியாகம் செஞ்ச தெரியுமா? பிறர் உன்னை மிச்ச வேண்டும், பேசணும். இவர் வீரர், இவர் வீராதி வீரர், இவர் திறமையானவர், பல பேரை வென்று குத்தி வீழ்த்துவார் என்று பேச வேண்டும் என்பதற்காக நீ செஞ்சப்பா. உன்னை புகழ்ந்து பெருமை எடுத்து பேசிவிட்டார்கள், அவங்ககிட்டயே நீ கூலியை வாங்கிக்கோ, இவனை தலை குப்புற தூக்கிட்டு போய் நரகத்தில் வீசுங்கன்னு சொல்லுவானா. யாருக்கு? உயிர் தியாகம் செய்த ஷஹீதுடைய நிலைமை. அடுத்து கல்வியை கற்றவர் அல்லாஹ் கூப்பிடுவானா. உனக்கு அறிவை கொடுத்தேன், மார்க்க கல்வியை கொடுத்தேன், ஏகத்துவவாதின்ற, மார்க்கம் தெரியுதுன்ற, பிறருக்கு போய் சொல்லணுன்ற, உலகத்தில் எவ்வளவோ பள்ளிகள் இருந்தாலும் ஏகத்துவ பள்ளியை தேடி வெக்கையில் அமர்ந்திருந்து இந்த ஏகத்துவத்திற்கு வந்திருக்கீங்க, எல்லாம் செய்தியப்பா. இதெல்லாம் யாருக்காக செய்த? நம்மளையும் கேட்பான் அல்லாஹ். ஏகத்துவாதி எல்லாரையும் அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் கேட்பான். கல்வியை கற்ற அனைவருக்கும், மார்க்கம் கற்ற அனைவருக்கும், பிறருக்கு சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் அல்லாஹ் கேட்பான். அந்த மனிதர் சொல்லுவாராம், இறைவா, உடைய திருப்பொருத்தத்தை நாடி நான் என்ன செஞ்சேன், உடைய நன்மை எதிர்பார்த்து நான் பிறருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தேன், அதுக்கு நீ செய்யலை. பிறர் உன்னை கல்விமான், மார்க்க அறிஞர் என்று போற்றி புகழ வேண்டும். இவர் பெரிய பேச்சாளர், அப்படியே மைக்கு பிடிச்சா அப்படியே வீசிடுவார், இதுக்கு தானேப்பா சொன்னேன், அங்கெல்லாம் புகழ்ந்துட்டாங்க, எல்லாம் கிடைச்சிருச்சு உனக்கு அந்த உலகத்திலே, நரகத்தை தலைக்குப்படுத்தி நரகத்தில் வீசுங்க. இந்த கல்வி கற்ற மார்க்க அறிஞரை தூக்கி வீசப்படும். நம்மளை தான், எல்லாரும் தான் மார்க்க அறிஞர் தானே, எல்லாருக்கும் கடமை தானே மார்க்கத்தை சொல்கிறது. எல்லாருக்கும் இந்த நிலைமை வராமல் இருக்கணும்னா அந்த நேரத்துலையும் நமக்கு வந்துடக்கூடாது. 3ஆவதாக ஒருத்தர் வரார், உனக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தேனே, அந்த பொருளாதாரத்தை பற்றி என்ன செஞ்ச, எப்படி தர்மம் செஞ்ச? இறைவா, உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி உனக்காக நான் உன்னுடைய பாதையில் அள்ளி பொருளாதாரத்தை வீசினேன், பல கோடி, பல லட்சம். அப்படியா? நீ எதுக்கு தர்மம் செஞ்ச தெரியுமா? உன்னை தர்ம பிரபு என்று புகழணும். இவர் அப்படியே தர்மத்தை வீசுவார், பள்ளிக்குன்னு கேட்டால் அள்ளி தூக்கி எறிவார், அதுக்குன்னு கேட்டால் தூக்கி எறிவார், எல்லாம் உன்னை புகழ்ந்துட்டாருங்கப்பா. அதற்காக தான் உன்னுடைய உள்ளத்தில் அதுதான் இருந்துச்சு. இதுதான் கடுகின் நுனியளவு. அப்படியே ஒரே ஒரு கடியின் நுனியளவு இருந்தால் கூட நரகம் சொன்னாங்களே, கண்ணு முன்னாடி அல்லாஹ் இந்த 3 நிகழ்வுல பார்க்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸ்ல பார்க்குறோம், படிக்கிறோம். இவர்
உனக்கு அங்கேயே புகழ்ந்து விட்டார்கள், நீ கொடுத்த பொருளாதாரத்து நன்மை கிடைச்சிருச்சு, நீ என்ன செய்ய, இந்த 3 பேரையும் தலை குப்புறத்து நரகத்தில் வீசுங்க என்று அல்லாஹ் சொல்வான் என்றால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனமாக இருக்கணும். அல்லாஹ் எந்த ஒரு ரீதியிலும் இந்த பெருமை கடுகின் நுனியளவு கூட ஏகத்துவவாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் அடிமைதான். அல்லாஹ் மேட்டில் ஏறும்போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லு, கீழே இருக்கவனை பார்த்து சலாம் சொல்லு, உனக்கு கீழே இருக்கவனை பாரு. ரசூல்லா நிறைய பாடம் நடத்தியிருக்காங்க பெருமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னு. ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். 23 ஆண்டு காலம் கஷ்டங்க ரசூல்லாவுடைய வாழ்க்கை. 23 ஆண்டு காலம் அடி உத வாங்காத உயிர் செய்யாத உயிர் தியாகமாக அவ்வளோ உயிர் தியாகம் செய்த அவ்வளோ பேரை இழந்து வீடுகளை இழந்து அனைத்து மக்களும் இறுதியாக மக்கா வெற்றி கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் உள்ள வராங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே அப்படியே கூட்டம் சேர்ந்துருச்சு, எல்லா மக்கள் கூட்டமாக வரும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு பெருமை வந்துடக்கூடாது அப்படின்றதுல அல்லாஹ் கவனமாக சொல்றான், நபியே என்னை போற்றி புகழ்ந்தவராக போங்க. ரசூலுல்லாஹ் ஆனால் சொல்லலாம், அவ்வளவு கஷ்டம் அடிக்க பிறகு நாங்கள் இந்த வெற்றி அடைஞ்சு உள்ள வந்திருக்கோன்னு அந்த சின்ன அப்படி ஒரு இது கூட நபிக்கு கூட வந்துடக்கூடாது அப்படின்றதுல அல்லாஹ் எச்சரிக்கையோடு அல்லாஹ் பாடம் நடத்தியிருக்கான். அவ்வளவு கஷ்டப்பட்டு கூட ரசூல்லா என்ன செய்யல, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவராக அந்த மக்காக்கள் நுழைகிறார்கள். இது படித்து வரலாறு படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் இந்த குணம் ஒரு தீய குணமாக இருக்குது. நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தது. இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த பெருமை குணத்தை நாம் தெரிந்த விஷயத்தை பிறருக்கு சொல்லி இந்த குணத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய குடும்பத்தார் சொந்தம் பந்தம் அனைவரும் காக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சுன்னா புர்காவோடு போவாங்க. திருமணத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, புர்காவோடு போவாங்க. அனாச்சார திருமணத்தெல்லாம் பார்க்கலாம். புர்காவோடு போயிட்டு அங்கே போனோன்னு எல்லாத்தையும் கழட்டி தோட காட்டுறது, சேலையை காட்டுறது. பெண்கள்கிட்டையும் பார்க்குறோம்ல, பெண்கள்கிட்ட நம்மளோட ஆண்களோட அதிகமாக இருக்கக்கூடிய நிலை. அதே மாதிரி இறுதியான செய்தி, ஏழை பெருமடிக்கக்கூடிய ஏழை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான். செல்வம் இருக்கவனாவது இருக்கின்றதை காட்டுவான், அதுவும் பெருமை தான், தண்டனை தான். ஆனால் ஏழை இருக்கிறனால ஒன்றுமே இருக்காது, ஆனால் அவனுக்கு மேலே இவன் பேசுவான். குலப்பெருமை, நான் பொருளாதாரம் வந்து அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன், காசு வந்து உன்னோட நான் ரொம்ப அப்படி இருந்திருப்பேன். எப்படி இந்த ஏழைகிட்ட கூட இந்த பெருமை வந்துவிடக்கூடாது என்பதை செல்வந்தராக இருந்தாலும் ஆட்சியாளராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கல்வி கற்றவராக இருந்தாலும் இந்த பெருமை எந்த ரீதியிலும் நமக்கு வந்துவிடக்கூடாது என்று இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கின்றது. இதை பின்பற்றி வாழக்கூடிய நல்மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று கூறியவனாக